திருச்சிற்றம்பலம். சமயக்குறவர் திருவடிகள் போற்றி, சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி. திருமந்திரத்தில் திருமல நாயனார் இந்த ஞானம் வேடத்தை பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு சொல்கிறாரு. இப்போ ஞானம் இல்லாதவர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அந்த பாடலை பற்றி இப்போ பார்ப்போம். ஞானமிலார் வேடம் பூண்டும் நரகத்தார், ஞானமுள்ளோர் வேடம் இன்றனில் நன்முத்தர், ஞானமுளதாக வேண்டுவார் நக்கன் போல், ஞானமுள வேடம் நன்னி நிற்பாரே. அதாவது ஞானம் இல்லாதவர்கள் இருக்காங்க நிறைய பேர். இந்த காலத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஞானிகள் போல நல்லா நிறைய பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஞானம் இல்லாதவர்கள்லாம் அந்த ஞானிக்குரிய வேடத்தை அணிஞ்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க அணிஞ்சிருந்தாலுமே அவங்கள என்ன நரகத்துக்கு உரியவர் தான் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு ஊர்லேருந்து வர்றாரு அப்படின்னா அவர் காசிலேருந்து வர்றாரு அப்படின்னா காசிக்குரியவர் இல்லையா. அதுபோல் தில்லையிலேருந்து வர்றாரு அப்படின்னா சிதம்பரத்துலேருந்து வர்றாரு, அந்த சிதம்பரக்காரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கும்பகோணத்துக்காரன்னு சொல்கிறோம், தஞ்சாவூர்காரன்னு சொல்கிறோம் இல்லையா, திருச்சிக்காரன்னு சொல்கிறோம், மதுரைக்காரன்னு சொல்கிறோம். அப்படி அந்த ஞானம் இல்லாதவங்க ஞானத்துக்குரிய வேஷத்தை போட்டாலுமே அவங்க நரகத்தார் அப்படிங்கிறாரு. அப்போ ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே என்ன போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்க. இங்கே இருக்கும்போதே நரகத்துக்கு உரியவர் ஆயிட்டாங்க. அப்போ ஞானம் உள்ளவர்கள் நம்ம ஞானக்குரிய வேடம் அது எதுவே இல்லாட்டினாலும், ஞானத்துக்குரிய லட்சணங்களோ வேடங்களோ எதுவும் இல்லாட்டினாலும் இல்லையா, அவங்கெல்லாம் பரகதிக்கு உரியவங்க. அவங்கெல்லாம் சிவசாயுஷ்யத்தை அடைந்தவர்கள், ஜீவன் முத்தர்கள். அப்போ அவங்களாம் ஞானம் உண்டான பின்னாடி ஒரு அதற்குரிய வேடத்தை விரும்பினாங்க அப்படின்னா அது சிவபெருமானுடைய போலவே அவங்கெல்லாம் இருப்பாங்க. சிவபெருமானுடைய வேடத்தையே அவங்க அணிஞ்சிருப்பாங்க. அதை அவங்க விரும்பினால், ஒருவேளை விரும்பலாம், அதான் சொல்றாரு, ஒருவேளை அவங்க விரும்பலாம். அப்ப ஞானமிலார் வேடம் பூண்டும் நரகத்தார், ஞானம் உள்ளோர் வேடம் இன்றனில் நன்முத்தர், ஞானமுள்ளதாக வேண்டுவார் நக்கன் போல், ஞானமுள வேடம் நன்னி நிற்பாரே இல்லையா. நக்கன் அப்படின்னாக்க நகைக்கக்கூடிய வேடத்தை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த விஷயத்த நம்ம சொல்றாரு. அடுத்த பாடல்ல சொல்றாரு, அதே போல் கத்தித்திருவர் கழுவடி நாய்கள் போல கொத்தித்திருவர் குரற்கணி ஞானிகள், ஒத்து பொறியும் உடலம் இருக்கவும் செத்து திருவர் சிவஞானியோர்களே. அப்ப இந்த சரியை கிரிய யோகம் அப்படிங்கிற படிநிலைகள் நின்று இதெல்லாம் முடிச்சு ஞானத்தை பெற்று அதன் மூலியமாக சிவபோகத்தை, அந்த இன்பத்தை அனுபவிக்காம வெறும் பேச்சளவிலேயே இந்த நூலை பல விதமான நூல்களையும் படிச்சுட்டு அந்த நூலறிவுடைய சில பேர் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பற்றி அவங்கள பற்றி சொல்கிறாரு. அவங்கள அந்த கழு மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த ஆசன வாயிலிருந்து வாய் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு கழுமரத்தில் தொங்க விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட பிணம் மேலே இருக்குது. கீழே இருக்கக்கூடிய நாய்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அது கொஞ்சம் கீழே வரும் பொழுது இந்த நாய்கள் அதை தவ்வி பிடிக்கிறதுக்கு பார்க்கும். கொஞ்சம் வாயில பட்டும் கொஞ்சம் வாயில படாமல் இருக்கும். அதுபோல் எப்படி இருக்காங்கன்னா கொத்தி திருவர் குரல்கணி ஞானிகள். அவங்களும் என்ன பண்ணுவாங்களா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மிரட்டுறாங்களாம். அப்படியே அவங்களுடைய வேடம் அப்படி இருக்கு. பலவிதமான வேடங்கள் போடுறாங்க, மக்களை பயமுறுத்துறாங்களாம். அப்படியே ஒத்து புரியும் உடலும் இருக்கவும் சொல்றாரு, செத்து திருவர் சிவஞானியர்களே. அப்படி இந்த ஞான நிலையை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க, செத்து திருவரா இல்லையா. இப்போ அவங்க எப்படி இந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படி இல்லை, எந்த இடத்துலையுமே வாழ்வார்கள். சிவானந்தத்தை அனுபவித்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் அணைந்தோர் தன்மையில் உள்ளவங்க. அவங்களுடைய வாக்கும் காயமும் வன்மை பெற்று இருக்கும். அப்படி பெற்றிருந்தாலும் யாருக்காவது அவங்க தொடர்ந்து போய் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? தாராளமாக சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்றதில்லை யாருக்குமே. அப்படிதான் சொல்றாரு. அப்போ ஒத்து பொறியும் உடலம் இருக்கவும் செத்து திருவர் சிவஞானியர்களே. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நினைச்சாதான் அவங்க யாருக்காவது உபதேசம் செய்வாங்க, ரெடி செய்ய மாட்டாங்க இல்லையா. அடுத்தது சொல்றாரு, ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான் பயன், வேடங்கள் கொண்டு வெறுட்டிடும் பேதைகால், ஆடியும் பாடி அழுதும் அரற்றியும் தேடியும் காணீர் சிவனவன் தாள்களே. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வயிறு வளர்க்கறதையே தொழிலாக வச்சிருக்கிறாங்க. ஞானி போல இறைவன் அடைவதற்கு முயற்சி செய்யாம இந்த வயிறு வளர்த்தலையே பயனாக, இந்த வயிறு வளர்க்கணும், எப்படியாவது சாப்பிட்றணும், செத்துறக்கூடும், ஐயோ செத்துற போறோம் அப்படின்னு சாப்பிடக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எப்படி வேடம் அணிஞ்சிருப்பாங்களாம், உண்மையிலேயே தவத்தால் இறைவன் அடையக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய மாதிரியே ஆடைகள் புனைந்து இருக்கிறது. அவங்க மாதிரியே பலவகைப்பட்ட வேடங்களை தான்
வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் அந்த மாதிரி பகட்ட மிக நான் பெரியவன் தவத்தில் வந்துட்டேன், இந்த தவம் தெரியும் அந்த தவம் தெரியும் அப்படின்னு மக்களை வந்து மிரட்டுறது, அச்சுறுத்துறது. அப்படிப்பட்ட தவத்தில் அவங்க திரிகின்ற அவர்களை எல்லாமே பேதைகால் அப்படின்னு சொல்றாரு. வேடங்கள் கொண்டு வெறிட்டிடும் பேதைகால், அறிவில்லாதவர்களே அப்படின்னு சாடுறாரு. மிகப்பெரிய இப்படிப்பட்ட அறிவிலிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சுவாமி சொல்றாரு. அப்படிப்பட்ட அறிவிலிகள் வந்து இந்த உலகத்துல நிறைய இருக்கிறாங்க. அப்ப உலகத்தாருடைய வேடத்தை போல கொள்ளாம அதற்கு அவங்களோட வந்து பயமுறுத்துறக்க வேடங்கள் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஞான வேடம் மாதிரியே போட்டுக்கிட்டு நண்பர் மாதிரியே இருந்துக்கிட்டு அவங்க இருக்கிறாங்களா. அவங்கள என்ன சொல்றாரு, அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆடியும் பாடி அழுதும் நரற்றியும் தேடியும் காணீர் சிவனவன் தாள்களே. இப்ப என்ன சொல்றாரு, அவங்கள நல்லா பாடு, ஆடு, உண்மையாயிரு, உண்மையான அன்பால் அவங்கள இறைவனை பாடு, துதிப்பாடல் பலவற்றை பாடு. அப்படி சிவன் எங்க இருக்கான் இறைவா அப்படின்னு அவன் எங்க காணப்படும் ஏங்கு, அங்க சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுப்பாரு, அவருடைய திருவடி திறத்தை உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, பொய்த்தவம் செய்வார் புகவர் நரகத்து, பொய்த்தவம் செய்தவர் புண்ணியராகாரில், பொய்த்தவம் மெய்த்தவம் போக உன் போக்கியம் சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே. சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே. இப்ப அகத்துல வந்து பற்று அருகலை, காமக்ரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாமே எதுவுமே அறவே இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்துல புறத்துல நம்ம என்னதான் பொய்த்தவம் போட்டாலும் ஏதாவது வருமா? அப்படி நடிப்பவர் என்ன உண்மையிலே நரகத்துக்கு போவார் அப்படிங்கிறார். பொய்த்தவம் செய்வார் புகுவர் நரகத்து. உண்மையிலே எங்க போறாங்களா, நரகம் புகுதல் உண்மை. அப்படி இந்த காலத்துல கொஞ்சோண்டு நடிச்சு சில விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா. இந்த இமையிலே ஒரு சிறிது இன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆஹா, அந்த சாமியார் வர்றாரு, இந்த சாமியார் வர்றாரு, இந்த சாமியாரால் நம்மளுக்கு இது கிடைச்சது அப்படின்னு ஒரு புகழை ஏற்படுத்தி வச்சிருப்பாரு இல்லையா. இது ஒரு சிறு புகழ். ஆனா மறுமையில் எப்படி கிடைக்குதான், பெரிய நரக துன்பத்தை அடைதல் உண்மை அப்படிங்கிறார். அப்ப போலி வேடத்தால மறுமையில் நரகம் அப்படிங்கிறது 100% உண்மை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஞான வேடத்தை போலவே இருக்கக்கூடிய அன்பர்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடலாம் நம்மளுக்கு சுவாமி கொடுத்துருக்கிறாரு. நான் தவசி, நான் ஞானி அப்படின்னு பொய் சொல்றதுனால என்ன ஆக போகுது, ஒன்றும் பிரயோஜனமே ஆக போறது இல்லை. அதுக்காக திருமணம் நான் என்ன சொல்றாரு. அப்ப அந்த போலி வேடத்தை நம்ம ஒதுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சாமி. திருச்சிட்டம்பலம்.